ஆட்சி இழந்தவங்க முதல்ல இது எப்போ கௌரவம்னு பார்த்துட்டு இருந்தாங்க. டெஃபினட்டா தெரியுது. சில முக்கிய இடங்கள்ல பயப்படுறாங்க. திராவிட ஆட்சி, திராவிட மாடல் சொல்லி எல்லாருமே ஒண்ணா சேரணுங்கிறது பேசுறாங்க. ஈவன் ஓட்டு போடாதவங்க கூட திரும்ப ஆதரிக்கிறத பத்தி தான் சிந்திக்கிறாங்க. சார், இப்போ உள்நாட்டுக்கு வருவோம் சார். தமிழ்நாடு இது இப்போ குறிப்பா வருவோம் சார். விஜய் உடைய ஆட்சி ஸ்டேபிளா ஒரு கவர்மெண்ட்டை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இல்ல இந்த 6 மாதம் வரைக்கும் போட் பண்ணியிருக்கா பாருங்க கான்ஃபிடன்ஸ் ஓட்டு. அதுக்கப்புறம் திரும்ப அரசை கவுத்துடுவாங்களா? இந்த மாதிரியான அரசியல் சுமாரான புரிஞ்சவங்களுக்கெல்லாம் அப்படிதான் தோணுது. இந்த அரசு ஒருவேளை கவுந்துடுமோ? அந்த மாதிரி ஒரு சூழலை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இங்க தில்லியில எதை சொல்றாங்கன்னா, ஆட்சி இழந்தவங்க முதல்ல இது எப்போ கௌரவம்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப கௌராதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில கவுந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பாருங்க, ஒரு தேர்தல்ங்கிறது நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா பெரிய செலவு. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் நடத்திப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு. இது என்னடான்னா தேர்தல்ல பங்கெடுத்துப்பாருன்னு சொல்லணும். அடுத்த பெரிய செலவு. அதுல பார்க்கும் பொழுது குறிப்பிட்டதா எதிர்க்கட்சி திமுகக்குள்ள பாருங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா பெருந்தலைவர்கள், இப்ப அவர் ஸ்டாலின் ஐயாவே போயிருக்காரு, வெளியில போயிருக்காரு. இப்ப திரும்பி வந்துருவாரு. இப்ப அதுக்கு பிறகுதான் திமுக என்ன செய்யணும்? எப்படி வரப்போற தேர்தல் எப்படி மீட்டுவது? வரப்போற காலகட்டத்துல என்ன மாரி ஸ்ட்ராட்டஜி வைப்பது? இப்ப பாருங்க, ஓப்பனா சொல்றாங்க. விஜய தேர்தல்ல இப்ப அவர சந்திக்கிறது கஷ்டம். ஏன்னா, அவர் ஒரு பாப்புலர் ஓட்ல வந்திருக்காரு. சீட்டு கம்மியா இருந்துச்சு. ஆனா பாப்புலர் ஓட் இருக்குது. அவைக்குள்ள சீட்டு கம்மியா இருந்தும், அவைக்கு வெளியில மக்கள் ஆதரவு அதிகமா இருக்குது. இந்த கருத்த பிரைவேட்டாவும் திமுக தலைவர்கள் ஒத்துக்கிறாங்க. ஆனா, அங்க பர்சனல் ஒரு டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது விஜய் சிஎம்முக்கும், நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவருக்கும், அவர் 2 பேருக்குள்ள ஒரு பர்சனல் இதா போயிடுச்சு இந்த பாலிடிக்ஸ். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. பர்சனல் காரணங்கள். இது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அதே நேரத்துல என்னெல்லாமோ முயற்சி கடைசி வரைக்கும் பண்ணாங்க. எப்படி இருந்தாலும் விஜய் வரக்கூடாது. அதிமுக கூட கை கோத்துக்கலாம். அதுல கூட அவரு எப்படி ஒத்துட்டாருன்னு எனக்கு புரியல. எடப்பாடியாரும் அதுல ஒரு இடத்துல ஒரு இதான மாரி இருக்குது. அதுல தான் அதிமுகலயும் கொந்தளிப்பு. இப்ப பாருங்க, டிடிவி தினகரன் போல தலைவர்களும் சொல்றாரு, போ காலகட்டத்துல திராவிட ஆட்சி, திராவிட மாடல் சொல்லி எல்லாருமே ஒண்ணா சேரணுங்கிறது பேசுறாங்க. அப்படி ஒண்ணா சேர்ந்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க? அத ஏத்துப்பாங்களா? ஆனா தில்லியிலேருந்து பார்வை என்னன்னா, மத்திய அரசு என்ன நினைக்கிறாங்க? இப்போதைக்கு எந்த விதமான ஆபத்து வராது விஜய்க்கு. வராது. வராது. ஆபத்து வராது. 1. ஓகே. 2வது, இப்ப இடைக்கால தேர்தல் இருக்கு பாருங்க. இப்ப அதுல கோர்ட்ல போய் எலக்ஷன் பெட்டிஷன் இருக்கு. அங்க வைக்கக்கூடாதுன்னு ஒரு தடை வாங்கிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. சென்னை உயர்நீதிமன்றத்திலே வாங்கிட்டாங்க. 2வது, இன்னும் பல எம்எல்ஏக்கள் தயாரா இருக்காங்க. அதாவது நம்பிக்கை என்னன்னா, விஜயோட லீடர்ஷிப் மேல நம்பிக்கை இருக்கு. இவர பேர சொல்லி மக்கள்ட்ட போனா மக்கள் நமக்கு
கட்டாயமாக இது கொடுப்பாங்க. அதனால தங்க இருக்கிற கட்சியை விட தயார், அதிமுகவை விட தயார். இத போக போக இதுதான் சரி சில திமுக சட்டசபை உறுப்பினர்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இங்க ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. சரி. ஏடிஎம்கேலேருந்து அதனால தான் சார் நிறைய கிளம்பிடுறாங்க. இல்லைங்க, இது அந்த ஒரு டிஎம்கேலேருந்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா இனிமே ஸ்டாலினால ரிவைவ் பண்ண முடியுங்கிற இது நம்பிக்கை இல்லை இப்போதைக்கு. ம். பாருங்க, அண்ணாமலை கூட இப்போதைக்கு அவர் வந்து அரசியலை பத்தி பேசாம வேற மாதிரி யோசிக்கிறார். ஆ. முதல்ல நம்ம ஒரு இயக்கத்தை தயார் பண்ணுவோம், இதை தயார் பண்ணுவோம். ஏன்னா டைரக்டா இப்ப பண்ண முடியாது. அவரே 1 வருஷம் டைம் கேட்டிருக்காரு. 1 வருடத்துக்கு ஒண்ணும் சொல்ல போறதில்லன்னு இப்ப சொன்னாரு பொள்ளாச்சியில. ஒரு 50,00,000 உறுப்பினர்கள் வேற சொல்லியிருக்காரு. இது எத்தனை வேணா உறுப்பினர் வச்சாலும் போட்டியிடும்போது திருப்பி அதே பழைய எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தான். நிச்சயமா. ஸோ அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது டாக்டர் கணேஷ் ராவ் சார் எந்த நமக்கு படுகுதுன்னா, எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. அண்ட் ஆபத்து அப்படி ஏதாவது வந்தாலும் சரி, விஜய் சமாளிச்சுருவார். ஏன்னா மக்களோட ஆதரவு இன்னும் இருக்குது. கட்டாயம் இருக்கு. ஃபுல்லா இருக்கு சார். உண்மை சார். ஈவன் ஓட்டு போடாதவங்க கூட திரும்ப ஆதரிக்கிறத பத்தி தான் சிந்திக்கிறாங்க. அப்புறங்க ஊழல் மீது ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கிளம்பியிருக்காரு. அதே மக்கள் நம்புறாங்க. ரொம்ப. ஒரு ஜெனுவினா பண்றாருன்னு நம்புகிறாங்க. இதுதான் நமக்கு டெல்லியில இருந்து ஒரு பார்வை. இன்னும் அ உங்களோட பார்வையில விஜய் வந்து டே பை டே ஸ்டார்ட் பண்ணதுக்கு இப்போக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் அரசியல் புரிதல், மெச்சூரிட்டி, அப்ரோச் எல்லாம் சேஞ்ச் ஆன மாரி நீங்க ஒரு விமர்சகரா பார்க்குறீங்களா சார்? கட்டாயமாங்க. அதாவது கிரிப் கையில வந்துருச்சு. பொலிட்டிக்கல் அது முதல்ல எல்லாருமே புதுசா இருந்துச்சு. நம்ம பிரதமர் மோடியும் அதே தான் சொன்னார் 2014. அவர் முதல்வரா இருந்தார். 13 வருஷம் பிரதமர் ஆனார். இவருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா மனசுல நல்ல நோக்கம் இருக்குது. ஹி ஹஸ் குட் இன்டென்ஷன் அப்படின்னு மக்களும் நம்புறாங்க. இவர் வந்தா ஒரு மாற்றம் வரும், கட்டாயம் வரும். அதுக்காக முயற்சிக்கிறாருன்னு ஒரு முழு இது இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஓரளவு வந்திருக்கு சார். வந்திருக்கு. வந்து ஊழல் ஊழல் நிஜமாவே குறைஞ்சிருக்கிற மாதிரி கூட மக்கள் குறைஞ்சிருக்கிற சொல்றாங்க. மாரி தான் டெஃபினட்டா தெரியுது. சில முக்கிய இடங்கள்ல பயப்படுறாங்க. வாங்கினா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. இருக்கிற வேலை பறி போயிடுமோ, இல்ல கொஞ்ச நாள் பேசாம இருப்போம். அப்புறம் பார்க்கலாம். அந்த மாரியான புத்திகள்லாம் வாங்குறவங்க கிட்ட வந்திருக்கு. குடுக்குறவங்க வேற இப்ப போய் விஜய் இவர் வேற சொல்றாருல்ல, "நீ விஜய் பேர விஜய் ஆட்சியில லஞ்சம் கிடையாது சொல்லுன்னு." அதனால அவங்களும் கேட்குறாங்க. எதுக்கெடுத்தாலும் கேமரா எடுத்து எடுத்து பேசு. கேமராக்கு எதுக்கு பேசுன்றாங்க. அதனால பயப்படுறாங்க. உண்மைதான். அது தேவைதான் சார். கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி தாங்க கேஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில வந்தபோது இப்படிதான் ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு கூட இருக்கிறவங்க அவரும் சேர்ந்துட்டாரு அதுல. அப்புறம் பிரச்சனையா போயிடுச்சு. அந்த மாதிரி விஜய் போமாட்டாரு. ஏன்னா விஜய் திருப்பி திருப்பி சொல்வது அவருக்கு பணம் தேவை கிடையாது. நிறைய சம்பாதிச்சுட்டாரு. 2வது அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு. தொடமாட்டேன், தொட விடமாட்டேன், தொட்டவர்களை விடமாட்டேங்கிறாரு. ஆமா. அதுதான் மக்களுக்கு புடிச்சிருக்கு ரொம்ப. அதனால பெரிய ஹோப்ஸ் எதிர்பார்க்குறாங்க. சார் சூப்பர் சார். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா? டெய்லி நடக்கிற நாடகத்தெல்லாம் பார்த்தாக்க இது வந்து குதிரை பேதல்னு சொல்றாங்களே அப்படின்னு எல்லாம் இருந்தது. அதுக்கும் தெள்ளத் தெளிவாக நீங்க சொல்லிட்டீங்க. இந்த ஆட்சியை கலைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் பயப்படுகிறார்கள். அது அது மெயினு. இந்த க கலைக்கிறதுனால இன்னும் பாதகம் வந்துருமோ? இவர் ஸ்ட்ராங் ஆனவர் இன்னும் நம்மளே ஸ்ட்ராங் பண்ணி விட்டுருவோமோ? அப்படின்னு நினைக்கிற ஒரு அ தயக்கம் இருக்கு பாருங்க. அதனால நிலையான ஆட்சி தமிழ்நாட்டுக்கும் இருக்கும் என்ற ஒரு அருமையான பதிவை நீங்க பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.